மகளிர் திட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை செஞ்சாங்கன்னா அது காங்கிரஸ்காரர்களை எம்பி ஆக்குனதான், காங்கிரஸ்காரர்களை எம்எல்ஏ ஆக்குனதான். இல்லைன்னா அவங்க கூட்டணி இல்லைன்னா அவங்க நிச்சயமா அவங்க எதுவும் ஆயிருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு எல்லாம் நாட்டிற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்று நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்கிறேன். எம்பிக்கள் கூட்டம் நடந்ததா? எம்பிக்கள் இருந்தாங்களா அதுல? அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பிரதான பிரச்சனை என்ன? காவிரி பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஆக இவற்றையெல்லாம் அதே மாதிரி இன்னைக்கு நேற்று கூட மரிய வில்சன் அவர்கள் சொல்றாரு, 436 வாக்குறுதியில 175 வாக்குறுதி பட்ஜெட்ல இருக்கான். இந்த நம்பரையாவது சரியா சொல்லிருக்காரான்னு எனக்கு தெரியல. 436 வாக்குறுதியில 175 வாக்குறுதி உள்ள நிறைவேற்றிட்டாங்க. ஆனா விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் தள்ளுபடி இல்லை. அதே மாதிரி நெல்லுக்கு 3500 ரூபாயும் கரும்புக்கு 4500 ரூபாய்ன்னு சொன்னாங்க. இப்ப நெல்லுக்கு 2750, கரும்புக்கு 4000, அதுலயும் குறைச்சிட்டாங்க. இவையெல்லாம் பிரச்சனை நிறைய இருக்கும்போது மகளிருக்கு கொடுக்க வேண்டிய 2500 இவற்றையெல்லாம் விட்டுட்டு மாணவர்களுக்கு 4000, தமிழ்நாடு முழுசும் விலையில்லா பயணம் எல்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு டிமானிட்டைசேஷன் பற்றி கூட்டம் நடத்துவதற்கான என்ன காரணம்? இது எல்லாத்தையும் திசை திருப்புவதற்கு இன்னொன்னு காங்கிரஸ் எம்பிக்களே நான் கேட்கிறேன், தெலுங்கானால உங்களது கொள்கை என்ன? வட இந்திய மாநிலத்தில் உங்களது கொள்கை என்ன? அதனாலதான் சொன்னேன், திமுக மிகப்பெரிய வரலாற்று பிழை செய்து இவர்களை எல்லாம் எம்பி ஆக்கி தமிழ்நாட்டுக்கு எதிராகவே உட்கார்ந்து அவங்க கூட்டம் நடத்துவதற்கு ஒரு முயற்சியை அவர்களுக்கு செய்ய உதவி இருக்கிறார்கள் என்று சொல்றேன். இந்த கூட்டத்தோட முடிவு என்ன? எதற்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டது? தமிழ்நாட்டின் நலன் என்ன அதில் இருக்கிறது? மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார், தமிழ்நாட்டின் எண்ணிக்கை குறையாது, தமிழ்நாட்டில் உள்ள பெருமை எந்த விதத்திலும் குறையாது. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவசரமாக கூட்டம் கூட்டுவதன் நோக்கம் என்ன? நான் முதலமைச்சர் விஜய் அவரிடம் கேட்டுக்கொள்வது, காங்கிரசின் இத்தகைய அழுத்தத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். காங்கிரஸ் எல்லா மாநிலங்களிலும் தோல்வி அடைந்த ஒரு கட்சி. அவர்கள் உங்களை தவறாக அழுத்தம் கொடுத்து வழிநடத்தினார்கள் என்றால் நீங்கள் இங்கேயும் மக்களின் நம்பிக்கை இழந்து விடுவீர்கள் என்பதை எச்சரிக்கையாகவே நான் சொல்றேன். உங்ககிட்ட கேளுங்க. ஆனா நான் என்ன பொறுத்த மட்டும் இன்னைக்கு அண்ணன் சிவா அவர்களும் சரி, அவங்க பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி, நாங்க எப்படி தாக்கல் செய்கிறார்கள், என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்கள், அதை வைத்துதான் நாங்க முடிவு செய்வோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க பாராளுமன்ற கூட்டத்திலே கலந்து கொள்ளல. அதனால அவங்க ஆதரவாகத்தான் இருப்பார்கள் என்று நான் நான் இங்க சொல்றவங்கள நபர் கிடையாது. நான் இன்னைக்கு விஜய் கட்சி என்னென்ன தவறுகள் செய்கிறது என்பது